ஒவ்வொரு பெண்ணு விரும்புவது நம் கர்ப்பம் தரித்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும்னு தான். ஆனா அப்படி கர்ப்பம் தரித்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த டைம்ல தான் அவங்களுக்கு நிறைய குழப்பமா இருக்கும். என்ன குழந்தை எப்படி இருக்கும், நமக்கு ஏதாவது ஆகுமான்னு ரொம்ப பயப்படுவாங்க. வாங்க அப்படி கர்ப்பமா இருக்க பெண்கள் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப எல்லாம் நிறைய பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் வருது. கர்ப்பமா இருக்கும் பெண்களுக்கு தைராய்டு வந்தா கருச்சிதைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எனவே பெண்கள் முன்னாடியே செக் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி ப்ராப்ளம் இருந்தா ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா குழந்தை நல்லா பிறக்கும். கர்ப்பமா இருக்கும் பெண்கள் அதிக அளவு தண்ணி குடிக்கணும். எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு கருச்சிதைவை தடுக்கலாம். அது மட்டும் இல்லாம செரிமான மண்டலம் மற்றும் சிறுநீரக பிரச்சனைகளையும் தடுக்கலாம். கர்ப்பமா இருக்கிறப்போ பெண்களுக்கு கால் குடைச்சல், குதிகால் வலி ஏற்படும். அதை சரி செய்ய தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடணும். ஏன்னா இதுல அதிக அளவு பொட்டாசியம் இருக்கு. அது வலி மற்றும் குடைச்சலை சரி பண்ணும். கர்ப்பமா இருக்கும் பெண்கள் உடற்பயிற்சி செய்யறது ரொம்ப அவசியம். அப்படி செய்யறது மூலமா பாதுகாப்பான பிரசவத்துக்கு மற்றும் ஆரோக்கியமான குழந்தைக்கு வழிவகுக்கும். போலிக் ஆசிட் கருவில் இருக்கும் குழந்தைக்கு ரொம்பவும் அவசியமானது. கர்ப்பமா இருக்கும் பெண்கள் டெய்லி 400 முதல் 800 மைக்ரோகிராம் அளவு போலிக் ஆசிட் சாப்பாடுல ஆட் பண்ணி சாப்பிட்றது மூலமா பிறக்கும் போது குழந்தைக்கு ஏற்படும் பிரச்சனைகளை தடுக்கலாம். பச்சை இலை, பீன்ஸ் அப்புறம் சிட்ரஸ்ல எல்லாம் போலிக் ஆசிட் நிறைய இருக்கு. கர்ப்பமான பெண் குறைந்தபட்சம் 8 மணி நேரம் தூங்குறது அவசியம். அப்படி தூங்குறது குழந்தைக்கு மட்டும் இல்லாம பெண்ணுக்கும் ஆரோக்கியத்தை தரும். கர்ப்பமா இருக்கிறப்போ கால்சியம் குறைபாடு ஏற்படும். அதனால ஈறுகள்ல பிரச்சனை வரும். அதை தடுக்க ஒரு நாளைக்கு 2 டைம் பிரஷ் பண்ணலாம். முதல் 3 மாசத்துல கர்ப்பமா இருக்கிற பெண் 450 கிராம் எடையாவது அதிகரிச்சிருக்கணும். அப்படி வர்றதுக்கு 1 கிளாஸ் பால், ஒரு முட்டைன்னு டெய்லி சாப்பிட்டு வரலாம். நல்லா வேகாத இறைச்சி, ஒழுங்கா வேகாத முட்டை இதெல்லாம் சாப்பிடாம இருக்கிறது மூலமா லிஸ்டியா, சால்மோனிலா போன்ற நோய்களை தடுக்கலாம். விட்டமின் ஏ மாத்திரைகள் அப்புறம் விட்டமின் ஏ நிறைந்த உணவுப் பொருட்களை தவிர்ப்பது மூலமா குழந்தைக்கு ஏற்படும் குறைபாடை தடுக்கலாம். கர்ப்பமா இருக்கிறப்போ டாக்டரோட கன்சல்டன்ட் இல்லாம பார்மசியில டேப்லெட் வாங்கி சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்க ரொம்ப நாள் டேப்லெட் சாப்பிட்டு இருந்தா கர்ப்பமானதுக்கு அப்புறம் டாக்டரோட ஒப்பீனியன் கேட்கறது ரொம்ப அவசியம். அதிக சூடான தண்ணியில குளிக்க கூடாது. அப்படி குளிக்கிறது குழந்தைக்கும் தாய்க்கும் ஆபத்து. பெண்கள் கர்ப்பமா இருக்கிறப்போ கெமிக்கல் கலந்த அழகு பொருளை யூஸ் பண்ண தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா அதுல இருக்கிற கெமிக்கல்ஸ் குழந்தைக்கு பாதிப்பு உண்டாக்கும். உங்களோட உடம்புல கை கால் வீக்கம், ரத்த இல்லைனா நீர்ப்போக்கு பிரச்சனை, வயிற்று வலி, தலைவலிக்கு அறிகுறி தெரிஞ்சா தாமதிக்காம டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வழிமுறை மட்டும் ஃபாலோ பண்ணாம ஒழுங்கா உணவு, எக்ஸசைஸ் பண்ணாலே குழந்தை நல்லா பிறக்கும். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் கேர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.